இந்த அமீனா அரபு கலாசாலையினுடைய ஸ்தாபகர், இந்த மாவட்டத்தினுடைய ஒரு முத்தான சொத்து, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா குருநாகல் மாவட்டத்தினுடைய தலைவர், அதே போன்று அல்லலமுல்ல பசியாளர் சபீலுர் ரஷாத் அரபு கலாசாலையினுடைய அதிபர், அமீனா இஸ்லாமிய கற்க நிலையத்தினுடைய பணிப்பாளர், இந்த குருநாகல் மாவட்டத்தினுடைய அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர், கௌரவத்துக்குரிய அஷேக் MIM சுஹைப் தீனி பின்னூரி ஹஸ்ரத் அவர்களை அன்பாய் மேடை கலைக்கின்றேன். நிகழ்விலே வரவேற்புரையும் தலைமையுரையினையும் நிகழ்த்துவதற்காக. تسليما كثيرا. وبعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. இச்சிறப்பான இந்த சந்தர்ப்பத்தில் தலைமையுரை வரவேற்புரை அடியனுக்கு பொறுப்பு தரப்பட்டிருப்பதால் உங்களை சுருக்கமாக தலைமையுரையை சுருக்கிக் கொண்டு உங்களை வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைவதோடு நீண்ட நேரம் தலைமையுரையை அமைத்துக் கொள்ளவில்லை. ஏனென்றால் நேரமும் அப்படி, கடும் வெயிலும் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் உரை நிகழ்த்துவதற்காக சங்கையான எங்களுடைய உலமாக்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிறப்பான தீனுடைய இஸ்லாத்தினுடைய கலாபீடம் அல் அமீனா மதரசா, இது இந்த மதரசாவினுடைய புதிதாக காணி கொள்வனவு செய்யப்பட்டு வாங்கி இங்கே புதிய கட்டிடத்துக்கு இன்று அடிக்கல் நாட்டக்கூடிய இந்த வைபவத்துக்கு திடீரென ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஏற்பாடு நாங்கள் அவசரமாக திடீரென்று மசூரா செய்து அழைப்பு கொடுத்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய எளிமையான இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்கள், நலம் விரும்பிகள், எங்களுடைய சமூகத்தில் தீனுடைய பல விஷயங்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய தனவந்தர்கள், அதே போன்று எங்களுடைய பெற்றோர்கள், ஊர் மக்கள், நிர்வாகிகள் அனைவர்களையும் இந்த இடத்திலே முதலிலே நான் வருக வருக என வரவேற்றுக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மர்ஹபன் பிக்கும் அஹ்லன் வஸஹ்லா. உண்மையிலே சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்கிறது வாரத்திலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விடுமுறை. என்னுடைய நண்பர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய விசேடமாக இந்த காணி வாங்குவதற்கு கூட உதவி செய்தவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு கல்யாணம் இருக்கிறது, எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறது, இந்த நிகழ்வு ஒன்று இருக்கிறது. நாங்கள் சொன்னோம், எல்லா நிகழ்வை விடவும் அல்லாஹ்வுடைய தீனுடைய ஒரு நிகழ்வு இது, நீங்க வாங்க என்று சொன்னதோட உண்மையிலே தனக்கு இருக்கிற அந்த கல்யாணம், அதே மாதிரி முக்கியமான அந்த ஃபங்க்ஷன்களையும் விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களே. உண்மையிலே நாம் உலமாக்களாகிய நாம் அவர்களுக்காக துஆ செய்கிறோம். அவர்களுடைய எல்லா விவகாரங்களிலும், அவங்களோட தொழில, அவங்களோட குடும்பத்தில் எல்லா விவகாரங்களிலும் விடயங்களிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்ய வேணும், அவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் கொடுத்துதவ வேணும் என்ற அந்த துஆவோடு என்னுடைய வரவேற்புரையை நான் ஆரம்பித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா 2011 தான் நாங்கள் மிக மிக எளிமையான முறையில் ஒரு 25 மாணவிகளை வைத்து இந்த ஊருக்கு ஒரு பெண்கள் பாடசாலை, ஒரு பெண்கள் மதரசா தேவை என்று உணரப்பட்டதோடு 25 மாணவிகளை வைத்து மிக எளிமையாகத்தான் ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் உயர வேண்டும். விசேடமாக எங்களுடைய பெண்களுக்கு தீனுடைய கல்வி போய் சேர வேண்டும், குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஷரீஅத்துடைய இல்மு போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால 25 மாணவிகளை கொண்டு ஆரம்பித்த இந்த அமீனா கல்வி நிறுவனம் அல்ஹம்துலில்லாஹ் இன்று 150க்கும் மேற்பட்ட மாணவிகளோடு அல்ஹம்துலில்லாஹ் அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆரம்பத்தில் உதவி செய்த எங்களுடைய தனவந்தர்கள், செல்வந்தர்கள், எங்களுடைய இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள், ஊரில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள், இவர்களை எங்களால் மறந்துவிட முடியாது. உண்மையிலே
2011 இந்த மதரசா ஆரம்பிக்கிற நேரம் இதுவெல்லாம் ஒரு காட்டு பகுதி. அங்கே பின்னாலே இப்போது மதரசா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சிறிய ஒரு வீடு, அந்த வீடு அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு 20 பேச்சஸ் காணி அந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டோடு சேர்ந்து நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு 20 லட்சம் ரூபாய், அந்த நேரம் நான் நினைக்கிறேன் 2011 20 லட்சம் ரூபாய்க்கு அந்த வீட்டை அந்த 20 பேச்சஸோடு வாங்கி 25 மாணவர்களோடு எளிமையான முறையில் ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இலங்கையில் எல்லா பகுதிகளில் இருந்தும் 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து படிக்கிறது மட்டுமல்ல, எத்தனையோ மாணவிகள் அல்ஹம்துலில்லாஹ் படித்து வெளியேறிவிட்டார். எத்தனையோ பட்டம் பெற்று போய் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் தீனுடைய ஹிதுமத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் இதற்காக வேண்டி பங்காற்றிய, கை கொடுத்த அத்தனை நபர்களுக்கும் இன்று வரை துவா செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க மதரசால காலையில மாலையில சூரா யாசீனும் மற்றும் உண்டான அவுராதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து எங்களுக்கு கிடைத்த அந்த துஆக்களையும் ஓத வைத்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலையும் மதரசாக்காக உதவி செய்தவர்கள், மதரசாக்காக உதவி செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த ஊர் மக்கள், மதரசாவோடு சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் வளமையாக துஆ நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த துஆ என்ன, எங்களுக்கு ஆயுதம் துஆ தான். சொல்ல போனால் நாங்க சாதிக்கிறதே துஆவை கொண்டுதான், பணத்தை கொண்டு செல்வாக்கை கொண்டு அல்ல. இவ்வளவும் சாதித்தது துஆவை கொண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீண்ட நேரம் பேசுறதுக்கு டைம் இல்லை. சொல்ல போனா இந்த மதரசா ஆரம்பிச்ச வரலாறு சொல்றதாக இருந்தார். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி அந்த சின்ன வீடு, அது நான் ஒரு ஹுத்பா பிரசங்கம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த செல்வந்தர் அந்த ஹுத்பா பிரசங்கத்துக்கு வந்திருந்தாரு. ஹுத்பா முடிஞ்சதுக்கு பின்னால என்னோட தொடர்பு கொண்டு, ஹஸரத் மாஷா அல்லாஹ், நீங்க பெரிய ஒரு தீனுடைய ஹிதுமத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு தான் அவர் கேட்டார். உங்களுக்கு வீடு கட்டி தரவா, உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யவா என்று கேட்ட நேரத்தில் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஆனா இப்ப எங்கட ஊர்ல ஒரு பெண்கள் மதரசா தேவையாக இருக்கிறது. அதனால அந்த பெண்கள் மதரசாவுக்கு நீங்க அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏற்பாட்டை செய்யுங்க என்று சொல்ற நேரத்தில் மாஷா அல்லாஹ் ஹஸரத் நாங்க செய்யறோம், நாங்க ஒரு ஊருக்கு வாரோம் என்று சொல்லி அத பேரை அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ் என்ற அடிப்படையில் அந்த அவருடைய பேரையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, ஆனாலும் மாஷா அல்லாஹ் வராவிட்டாலும் கூட அவங்களோட உதவிகள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு அவங்க கை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால எங்களுக்கு தெரியும், பெற்றால டிரான்ஸ் ஏசியன் செல்லுலர் நிறுவனத்தினுடைய தொழிலதிபர் மிகப்பெரிய அவர் முஃபீல் ஹாஜியா, அவர்தான் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு காரணம். மாஷா அல்லாஹ். முஃபீல் ஹாஜியாரும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும், முக்கர்ரம், முனவர் ஹாஜிமார்கள் எல்லாருமே ஒற்றுமையாக அவங்க சேர்ந்து வியாபாரம் செஞ்சுட்டு போறாங்க. அவங்க தான் ஆரம்பத்தில் இந்த நிகழ்வுக்கு பின்னால மாஷா அல்லாஹ் இந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டையும் வாங்கி அந்த 20 பேச்சஸ் காணியையும் வாங்கி ஹஸரத் நீங்க மசாவை செஞ்சுட்டு போங்க என்று சொல்லி சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசா அவங்க வாங்கி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இவ்வளவு தூரம் உயர்வதற்கு, முன்னேறுவதற்கு காரணம் என்ற ஊர் மக்கள். என்னால மறக்கல. ஏண்டா அன்றிருந்த நிர்வாகமும் தான், இன்றிருக்கிற நிர்வாகமும் தான். இந்த ஊர் மக்களுடைய பங்களிப்பு, தென்னந்தோட்டத்தில் ஒரு தென்னை மரத்தை ஒதுக்கிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்ப கூட பகல் சாப்பாடு, பாஸ்கெட் சாப்பாடு, பிள்ளைகளுக்கு பாஸ்கெட் சாப்பாடு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் எங்களோட தாய்மார்கள் மாஷா அல்லாஹ் அவங்க சாப்பாட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, வயலை வெட்டினா அரிசி கொண்டு போடுறாங்க, நெல்லை கொண்டு போடுறாங்க, தேங்கையை பிச்சா முடிஞ்ச அளவு தேங்கையை கொண்டு வந்து போடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஊர் மக்களுடைய உதவி, அதை கொண்டுதான் அல்லாஹ் இந்த அல்லாஹ் சபபாக காரணமாக ஆக்கி வச்சிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதிகமானவங்க இந்த இடத்துக்கு வரல. எங்களுடைய நிர்வாகத்திலே நசார் ஹாஜியார், ஹனிஃபா ஹாஜியார், நிறைய பேர். அதே போல இப்ப இருக்கிற நிர்வாகத்தில் எனக்கு எங்களுடைய அதில் விசேடமாக நாங்க எங்களுடைய நான் ஆரம்பத்திலேயே மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய சில நபர்கள்ல ஒருவர் தான் எங்களுடைய முன்னாலே அமர்ந்து இந்த ஃபங்க்ஷனை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரின் தங்கம் என்று சொல்லணும். மாஷா அல்லாஹ். எங்களுடைய ஹக்காஜியாரை பொறுத்த வரையில அவர் சின்ன வயதிலே கொழும்புக்கு போயிட்டார். கொழும்புல இருந்தாலும் அவர் உடம்பு தான் கொழும்புல இருக்குது
ஆனா அவருடைய எண்ணம் ஊர்ல தான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊர்ல பள்ளி வாசலா, பாடசாலையா, மதரசாவா, ஏழை மக்களா, தன்னுடைய குடும்பமா ஒன்றையுமே உடல் எல்லாத்துக்கும் அவர் கை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க முற்றத்து மல்லிகை மலக்காது என்று சொல்லி. ஆனா அப்படி அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஊரிலே ஒரு மையத்தா, ஊரிலே ஒரு கல்யாணமா, உடனே ஹக் ஹாஜியை காணலாம். மாஷா அல்லாஹ். நான் கூட வர மாட்டேன். நானும் எத்தனையோ மையத்துக்கு வந்ததில்லை, கொழும்புல இருக்கிறதுனால. எத்தனையோ கல்யாணங்களுக்கு சொல்லி இந்த இடத்துல இருப்பாங்க, சொல்லுவாங்க ஹசரத் எங்களுடைய நவாஸ் ஹாஜியார் கூட கல்யாணத்துக்கு சொன்னார், வரல. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற எங்களோட முக்கியமான பிரமுகர்கள்ல பல பேர் அவங்களோட ஃபங்க்ஷன்களுக்கு என்னால வந்து கொள்ள முடியல. ஆனா எங்களோட ஹக் ஹாஜியார் அப்படி அல்ல. எந்த வேலை இருந்தாலும் மாஷா அல்லாஹ் வந்துருவார். அந்த வகையில மாஷா அல்லாஹ் எங்களுடைய அந்த டிரான்ஸ்ஏசியன் உரிமையாளர் ஹாஜியார் முஃபீல் ஹாஜியார் வாங்கி தந்ததற்கு பிறகு எங்களோட மதரசாவை விஸ்தரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதனால இப்ப இன்றைக்கு ஆபீஸ் இருக்கிறது. இப்ப எங்களுடைய பெண்கள் மாணவிகளுடைய இப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்த அந்த அந்த பில்டிங் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஹக் ஹாஜி இடத்துல போய் சொன்னதோட அந்த நேரத்தில் அவர் சொன்னார், இப்ப 20 பேச்சஸா, அதுக்கு அங்கால இன்னொரு 15 பேச்சஸ், எங்களுடைய நெய்னா ஹாஜியுடைய காணி 15 பேச்சஸ். மாஷா அல்லாஹ் உடனே ஹக் ஹாஜியார் முன் வந்தார், நானே வாங்கித்தார். அதுல எங்களுடைய குலியாப்பிட்டிய ஜலால் ஹாஜியாருடைய பங்கும் இருக்கிறது. அவரும் இன்றைக்கு வந்து இந்த இடத்துக்கு சமூகம் கொடுக்கல. அவருடைய 2 பிள்ளைகளையும் இங்க போட்டு ஆலிமாவா ஆக்கினாங்க. மாஷா அல்லாஹ் ஜலால் ஹாஜியார் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே அவங்களோட பங்களிப்பு இருக்குது. அதே மாதிரி மாஷா அல்லாஹ் அந்த 15 பேச்சஸ் மட்டுமல்ல, அதுக்கு பின்னால எங்களுக்கு இன்னும் சில கட்டிட வசதிகள் தேவைப்பட்டுச்சு. 150 மாணவிகள் படிக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அதையும் ஹக் ஹாஜி இடத்துல சொன்ன நேரத்துல மதரசாக்கு முன்னால, இந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கிற வீடு, அந்த நேரம் நான் நினைக்கிறேன் 2011க்கு பிறகு மாஷா அல்லாஹ் 30 லட்சங்கள் கொடுத்து இன்றைக்கு அதை விட பெரிய மிக பெருமதி அந்த வீட்டை வாங்கி தந்தார். உண்மையிலே அந்த வீட்டில் எங்களோட உஸ்தாத்மார்கள் இப்ப அங்க அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தோட எங்களோட உஸ்தாத்மார்கள் அங்க இருக்கிறாங்க. பல கிளாஸ்களும் அந்த வீட்டில் நாங்க வச்சோம். மிகப்பெரிய பிரயோஜனமாக இருக்குது. அப்படி எங்களுக்கு ஹக் ஹாஜியார் உதவி செஞ்சார். அதே போல பல வகையிலே. அதே நேரத்தில் எங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களால முடிந்தாலும் மாஷா அல்லாஹ் எங்களுடைய பண்ணவையில் ஹார்ட்வயர் வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள்ல ஒருவர் தான் ஜெயிலாப்தீன் ஹாஜியாருடைய மருமகன் நஃபீல் ஹாஜியார். மாஷா அல்லாஹ் எந்த நேரமும் எது வேணும் ஹஜ்ரத், நான் என்ன செய்யணும் உங்களுக்கு, அவர் மட்டுமல்ல அவருடைய நண்பர்கள். அதே மாதிரி மாஷா அல்லாஹ் எங்களோட நிர்வாகம் எங்களை எப்பவும் மறக்கல. பழைய நிர்வாகத்துல மர்ஹூம் ரஃபீக் ஹாஜியார் என்னால் எப்பவும் மறக்கல. ரஃபீக் ஹாஜியார் அவருக்கு ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, கொரோனா ஏற்பட்டு அவர் அங்க அவருடைய அடக்கஸ்தலம் ஓட்டமாவாடியில அல்ஹம்துலில்லாஹ் அண்மையில நான் போனேன். தனிப்பட்ட ஒரு பிரயாணத்துக்கு போயிட்டு ஜியாரத் செஞ்சுட்டு வந்து அடிக்கடி எங்கள் ஊர் மக்கள் அவங்களோட பிள்ளைகளும் போறாங்க. மாஷா அல்லாஹ் ஜியாத் மௌலவிட வாப்பா அல்ஹம்துலில்லாஹ் அவர் நிர்வாகத்தில் இருக்கிற நேரம் எங்கள் ஆண்கள் மதரசா, இந்த ஊருக்கு ஆண்கள் மதரசா பெண்கள் மதரசா இரண்டையும் அல்லாஹ் என்ன கொண்டுதான் ஆரம்பிச்சார். அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு உதவியாக எங்களோட நிர்வாகிகள் இருந்தாங்க. அந்த நிர்வாகம் ரஃபீக் ஹாஜியாரோடு இருந்த நிர்வாகம், அதுக்கு முன்னுக்கு தாயிர் ஹாஜியோடு இருந்த நிர்வாகம், இப்ப எங்கட சியாம் மந்திருத்துமா வந்திருக்கிறார். மாஷா அல்லாஹ் எனக்கு ஞாபகம் எங்கட சியாம் மந்திருத்துமா நிர்வாகத்தில் இருந்து சேவை செஞ்சது மட்டுமல்ல, மாஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த மதரசாக்கு வார ரோட், இப்பவும் ரோட் பழுதுதான். எங்களுடைய மந்திரித்துமா அமைச்சர் யாரு இல்ல ரவுஃப் ஹக்கீம் மந்திரித்துமாவும் தான், ரிஷாத் பதீன் அவர்களும் பலமுறை இங்க வந்திருக்கிறாங்க. அவங்களும் ரோடு செஞ்சு தரத்துக்கு பலமுறை முயற்சி பண்ணினாங்க. அவங்களோட உதவிகளும் பல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மாஷா அல்லாஹ். அப்ப அந்த வகையில அதுக்கு பிறகு முஸ்லிம் காங்கிரஸ்ல எங்களுடைய குருநாகல் மாவட்ட ரிஸ்வி ஜாஹர்சா அவர்கள் இருக்கிறார். ரிஸ்வி ஜாஹர்சா என்னோட ரொம்ப நெருக்கமானவர். மாஷா அல்லாஹ் சியாம் மந்திரித்துமாவோட எப்படியோ அதே மாதிரி தான் என்னோட அடிக்கடி பேசுவார். அவருக்காக நிறைய துவா செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அவர் நிறைய ஒரு சமூகம் இந்த ஊருடைய ரோட்டை இந்த ஊர் பண்ண வேண்டாம். அந்த நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க இந்த ஊருக்கு, அந்த அளவுக்கு கஷ்டம். ரோட்டை தான் சொல்லுவாங்க. கொழும்புல எங்க ஹக்காஜிக்கு தெரியும், யாராவது கூப்பிட்டா எப்படி வாப்பா உங்களோட ஊருக்கு வாரது என்னுவாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரோட்டை செஞ்சு தந்தாரு அல்லாஹ்வுடைய கிருபையினால. இன்னைக்கு காப்பட் ரோட் எங்கட அஸ்லம் மந்திரித்துமாவும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த நோக்கத்துல தான் இங்கேயும் அவங்க வந்திருக்கிறாங்க. அஸ்லம் மந்திரித்துமாவை கிட்டத்தில் ஜமியத்துல் உலமா ஆபீஸுக்கு வந்தார்.
அந்த நேரத்தில் பல விஷயங்களை உங்களுக்கு முன் வச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்றதாக இருந்தால் எங்களுடைய இந்த மேடையில் இருக்கிற எல்லாரும், அதுல மிக முக்கியமாக எங்களுடைய உமர்தீன் ஹஜ்ரத் அவர்களை மறக்கவே இயலா. எப்படி மறக்கிறது? அவர் இங்க பிறந்தவர். உமர்தீன் ஹஜ்ரத்துடைய பிறப்பிடம் பண்ணவர். அவர் வாழ்ந்தது மிதியால, இப்ப இருக்கிறது கண்டில. ஆனா முழு நாட்டுக்கும் அவர் சேவை செஞ்சுட்டு இருக்கிறார். ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஸ் முஃப்திக்கு அடுத்ததாக உபதலைவராக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு சேவையை செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யணும். நான் பேசவும் இல்லை இன்றைய கூட்டத்துக்கு. நான் இப்ப காலையில தான் அவருக்கு கோல் அடிச்சேன். எங்களுடைய அதிபர், என்னுடைய மாணவர், என்னுடைய உறவு முறையும் கூட அர்ஷத் அவங்க ஏற்கனவே பேசி என்னட்டு சொன்னார், உமர்தீன் ஹஜ்ரத் வாரன்னு சொல்லிட்டார். மாஷா அல்லாஹ். அப்ப நான் சொன்னேன், வேற யாரும் தேவை, வேற யாராவது பேசிக்கிறா? அப்ப சொன்னாரு, எங்களுடைய ஹஜ்ரத், எங்களுடைய இல்லப்பா, எங்கட பலாஹி, எங்கட பேர் வருது, உபைதுல்லா ஹஜ்ரத். உபைதுல்லா ஹஜ்ரத் மாஷா அல்லாஹ் எங்கட மாவட்டத்தில் அவர் ஜமியத்துல் உலமாவுடைய ரிதிகம தலைவராக இருக்கிறாரு. நிறைவேற்று குழுலையும் இருந்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் உபைதுல்லா ஹஜ்ரத் வாரண்டா வேற யாரும் இன்னைக்கு கூப்பிடுறது டைமும் இல்லை. மாஷா அல்லாஹ் போதுமே இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றதோடு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். அதுக்கு முன்னதாக முன்வரிசையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக் நகீப் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பல முறை இதுக்கு முந்தையும் வந்திருக்கிறாங்க. அவரோடு இன்னும் உலமாக்கள் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்களோட பெயர்கள் எனக்கு தெரியாது. ஹஜ்ரத் நகீப் ஹஜ்ரத் அவர்கள் மாஷா அல்லாஹ் இதுக்கு முன்பும் பல நாங்கள் அழைச்ச நேரத்தில் பிள்ளைகளுக்கு தர்பியாவுக்கு அப்படி இப்படி களுத்துறையிலிருந்து இங்க வாரண்டா மாஷா அல்லாஹ் இன்றைக்கும் நேர காலத்தோட வந்து எங்களோட பெற்றோர்களுக்கு தேவையான புத்திமதிகளை அவங்க முன் வச்சாங்க. அதே மாதிரி அவரோட வந்திருக்கக்கூடிய உலமாக்கள். அதே போல இப்ப நாங்க மதரசா செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கார்டு எப்போதாது 20 பேச்சஸ், அதுக்கு போற 15 பேச்சஸ், 30 35 பேச்சஸ், 35 பேச்சஸுக்குள்ளதான் அந்த காணி பூரா அந்த மதரசா அமைஞ்சிருக்கு. அப்ப நாங்க பார்த்தோம், பக்கத்தில் உள்ள காணி எடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில தான் நாங்க இந்த காணியை நாங்க எடுக்கிறதுக்கு பல முயற்சி செய்வோம். அந்த முயற்சிகள்ல இப்ப எங்கட வந்திருக்கிற நீர்குளம்பில் இருந்து வந்திருக்கிற எங்கட நண்பர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் இன்னும் இன்னும் முன்னேற்றத்தை கொடுத்து வியாபாரத்துல, தொழில்ல மாஷா அல்லாஹ் எங்களுடைய எனக்கு சின்ன காலத்திலிருந்தே என்னோட அறிமுகமாகிய எங்களுடைய வைட் ஹாஜியார்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம். அதாவது எங்களுடைய ரிஃப்தி ஹாஜியார் அவர்கள், ரிஃப்தி ஹாஜியார் அவர்கள் மாஷா அல்லாஹ் வைட் ஹாஜியார்னு தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்கள்ட்ட போய் சொன்னோட ஹஜ்ரத் பரவாயில்லை மாஷா அல்லாஹ் நான் ஒரு குரூப்பை செட் பண்றேன்றாங்க. அதுக்கு முக்கியமாக எங்களுக்கு உதவியாக இருந்தது எங்களுடைய அஸ்மி ஹஜ்ரத் அவர்கள். எங்களுடைய அஸ்மி ஹஜ்ரத் அவர்கள் தான் இதுக்கு வழிகாட்டினார். எங்களுக்கு ஏற்கனவே வைட் ஹாஜியே தெரியும், மற்ற சகோதரிகளையும் தெரியும். ஆனாலும் எங்களுடைய அஸ்மி மௌலவி அவர்கள் இதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சாங்க. ஹஜ்ரத் போம் நீர்கொழும்புன்னு சொல்ற நேரத்தில் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகம் அந்த இஜ்திமா நடந்தது புத்தளத்தில். முழுக்க முழுக்க அவங்களோட உதவிகள் தான். அதே மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு, தீனுடைய விஷயங்களுக்கு நீர்கொழும்புல செல்வந்தர்கள் கை கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய உமர்தீன் ஹஜ்ரத்துடைய மதரசா பக்கத்தில் எங்களுடைய ஃபாத்திமா மகளிர் அரபு கல்லூரி, அதுக்கு மாஷா அல்லாஹ் நிறைய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய வைட் ஹாஜியாவோடு மாஷா அல்லாஹ் நிறைய வந்து போற உதவி செய்யற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு நிறைய அல்ஹம்துலில்லாஹ். அந்த அமைப்பில் இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ரிஃப்தி ஹாஜியார், வைட் ஹாஜியாரோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நீர்கொழும்பு ஜோன் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அல்ஹாஜ் முகமது ரியாஸ் ஹாஜியார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய ரிஃபாஸ் ஹாஜியார் அவர்களும் நீர்கொழும்பு, அதே மாதிரி பிரபல தொழிலதிபர் அல்ஹாஜ் சிராஸ் முகமது ஹாஜியார் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த காணி வாங்குறதுக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும், கபூல் செய்யணும். இன்னும் இன்னும் அல்லாஹ் அவங்களோட வியாபாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த காணி வாங்குறதுக்கு ஆரம்பத்தில் 20 லட்சம் கொடுத்த மாதிரி மீண்டும் எங்களுடைய முஃபில் ஹாஜியா அவர் இன்னைக்கு வரல, உதிர தெரிவிச்சாருக்கு, அவருக்கு வந்து கொள்ள இயலாது. மாஷா அல்லாஹ் மிச்சமுள்ள எல்லா பணத்தையும் அவர் தான் போட்டு நீங்க யாரு சொன்னாரு நீர்கொழும்புல வசூல் செஞ்சோம்னு சொன்னோம். சரி அல்ஹம்துலில்லாஹ் நிப்பாட்டுங்க, போதும், வேற வசூல் பண்ண வேணும், நானே வாங்கித்தாரேன், நான் தானே ஆரம்பிச்சேன், அதனால நானே காணியை வாங்கித்தாரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மாஷா அல்லாஹ் 50 லட்சத்துக்கும் மேலான பணத்தை என் கையில தந்தார். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்ப ரெசிப்ட் வேணுமா ஹாஜி? ரெசிப்ட் ஒன்றும் ஹஜ்ரத் துஆ செய்யுங்க, அவ்வளவுதான். 1/2 கோடி மாஷா அல்லாஹ். இப்படியோ அல்லாஹு தஆலா இப்படி கொண்டு வந்து மக்களை சேர்க்கிறார். அதே நேரத்தில் எனக்கு பெயர்கள் அதிகமாக ஞாபகம் வரல. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய, இந்த முன் வரிசையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஹனிஃபா ஹாஜியார் அவர்கள்,
அடிக்கடி சொல்லுவாங்க, ஹஜ்ரத் என்ன வேணும் சொல்லுங்க, இஃப்தாரா. அதே மாதிரி எங்களுடைய அவருடைய நானா ஷம்சுதீன் ஹாஜி நிர்வாகத்தில் இருக்கிறார். ஷம்சுதீன் ஹாஜியோடைய சேவை அது எங்கட மதரசாக்கு மட்டுமில்லை, இந்த ஊருக்கே அவர் சின்ன வயதில் இருந்து, நாங்க சின்ன வயதில் இருக்கிற நேரமே பொது சேவை தான் ஷம்சுதீன் ஹாஜியாருண்டா. அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே அவரோட காலம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஆயுள்ல பரக்கத் செய்யணும். ஷம்சுதீன் ஹாஜியார், ஹனீஃபா ஹாஜியார், அதே மாதிரி எங்கட நவாப்ஜிஎஸ், எங்களுடைய ஹாஷிம் மாஸ்டர் மாஷா அல்லாஹ் நிர்வாகத்தில் இப்பவும் கூட செயலாளராக இருக்கிறார். அதே மாதிரி எங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் மன்னிச்சுக்கணும், எனக்கு பேர் ஞாபகம் வருவதில்லை. எங்களுடைய அதாவது நிர்வாகத்தில் எல்லாரும் வந்து இல்லைன்னா அஷ்ரப் மாவட்டத்தில் இருக்கிற நிஹால்தீன் ஹாஜியார், பதுர்தீன் ஹாஜியார், மாஷா அல்லாஹ் முன்னால தான் இருக்கிறார், ஆனா பேர் வரல, மாஷா அல்லாஹ் பதுர்தீன் ஹாஜியார். இது மாதிரி எங்களோட நிர்வாகம் ஒன்று இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் சொன்னவங்க எல்லாருடைய பங்களிப்பு நிர்வாக கூட்டத்துக்கு வந்துடுவாங்க. மசூராக்கள் கிட்டடியில் எங்களுக்கு கடன் ஒன்று வந்து கடன் ஏற்பாடு. ஏன்னா இன்னைக்கு தெரியும் எப்படி செலவு, ஒரு 5 பேரை வச்சுக்கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்தவே இல்லை. 150 பேர், அந்த ஆண்கள் மதரசா ரெண்டும் சேர்த்து ஒரு இடத்துல தான் சமைக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு செலவு போகுது. கிட்டடியில கடனை எப்படி நிறைவேற்றுறது என்று சொல்லி நாங்க மசூரா பண்ணின நேரத்தில் எங்கட போர்ட்ல மாஷா அல்லாஹ் சொல்லுவாங்க, இவர் போர்ட்ல இருக்கிறது அர்த்தம் இல்லைன்னுவாங்க சில ஆட்கள். அப்படியா இந்த எங்கட போர்ட்ல ஒவ்வொருவர்களும் ஜஸ்மின் மாஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் 50,000 ரூபாய் தாரேன், நான் 1 லட்சம் தாரேன், நான் 3 லட்சம் தாரேன் என்று சொல்லி உடனே அவங்களோட சல்லியை போட்டுத்தான் நாங்க அந்த கடனை நிவர்த்தி செஞ்சோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எங்களோட நிர்வாகம், எங்களோட ஊர் மக்கள், அதே மாதிரி இப்ப நிர்வாகத்தில் இருக்க எங்களோட சாதிக் ஹசரத் அவர்கள், சாதிக் மௌலவி, பல அமைப்புகள் இப்பவும் எனக்கு ஞாபகம். இப்பவும் கூட நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிற ஜெனரேட்டர் எங்களுடைய உறவுக்காரர் தான், எங்களுடைய இசாக் சாச்சான்று அவர் மவுத்தானாரு. அவரோட பிள்ளைகள் அவங்களோட வாப்பாட பேரில் ஒரு ஜெனி வாங்கி கொடுக்க எங்களுடைய சாதிக் ஹசரத் தான் அதை பேசினார். இன்றைக்கும் கூட அது பிரகாசம் கொடுத்து கொண்டிருக்கு. இது மாதிரி எல்லாரும் மாஷா அல்லாஹ். அதே போல எங்களோட உலமாக்கள், ஊர்ல இருக்கக்கூடிய ஜமியத்துல் உலமா, எங்களோட பண்ணவ கீழே மறக்கல மாஷா அல்லாஹ். நேற்று கூட எங்களோட பண்ண வைக்கல ஜம்மியா உலமால ஒரு ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு உறுப்பினர் பேசுறார், ஹசரத் ஜம்மியாலிக்கு கூட எல்லாருக்கும் சொல்லணுமே, அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறா. நான் சொன்ன எல்லாம் அரசத்துக்காரிக்கு பாரம் கொடுத்திருக்குது, இனாமலசனுக்கு பாரம் கொடுத்திருக்குது, அவங்க தான் எல்லாம் செய்யறாங்க, அவங்கள்ட்டே சொல்லுங்க. அப்ப அந்த அளவு மாஷா அல்லாஹ் என்னோட இருக்கக்கூடிய இந்த உலமாக்கள் ஜமியத்துல் உலமா அவங்களால ஏண்டத்தை செய்யறாங்க, ஏண்ட உதவிகளை செய்யறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில உண்மையிலே நான் நீண்ட நேரம் பேச டைமும் சுருங்கி கொண்டிருக்குது. அதனால முக்கியமாக இந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கு எங்களோட நிர்வாகம், இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், ஒவ்வொரு ஊர் மக்கள் எல்லாருமே பங்களிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா மாஷா அல்லாஹ் பெரிய பெரிய பங்களிப்புகளை ஊர்ல செய்யறதுக்கும் எங்களோட ஹக்காஜியார் மாதிரி 2 பேர் தான் இருக்கு. ஹக்காஜியார் தம்பி ரஹ்மான் ஹாஜியார் இருக்கிறார், அவரும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறார் மாஷா அல்லாஹ். அவர் நிர்வாகத்தில் இருந்தார், இப்ப கொஞ்சம் வேலை கூடன்னு சொல்லி நிர்வாகத்தில் இருந்து ஒதுங்கி கொண்டார் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நிறைய நபர்கள், பேர் சொல்லாத நிறைய நபர்கள். எங்களுடைய இனாயத்துல்லா ஹாஜி இருக்கிறார் முன்னால மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு ஆஃபியத்தை கொடுக்கணும். ஊருடைய எல்லா விஷயத்திலும், அது ஜனாசா சங்கமா, மையத்தூட்ல ஒரு சாப்பாடா, எல்லாத்துக்கும் முன் வந்து பள்ளி நிர்வாகமா இனாயத்துல்லா ஹாஜி, எங்களுடைய அதே மாதிரி எங்களுடைய அபு தாலிப் ஹாஜி முன்னால் இருக்கிற எல்லாரும் மாஷா அல்லாஹ். அபு தாலிப் ஹாஜியுடைய பங்களிப்புகள் அமைதியாகத்தான் இருப்பார், வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார் மாஷா அல்லாஹ். வலது கையால கொடுக்கிறது இடது கைக்கு கூட தெரியாம இப்படி எங்களோட ஊருக்குள்ள இந்த தனவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய லோலங்கா நிர்வாகத்தினுடைய தலைவர் ஹம்சா ஹாஜியார் அவர்கள் மாஷா அல்லாஹ். அதே போல எங்களுடைய நவாஸ் ஹாஜி, அவருடைய தம்பி ரியாஸ், இவர்கள் எல்லாம் பொதுவாக எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாருமே மாஷா அல்லாஹ் நிறைய பங்களிப்பு செஞ்சிருக்கிறீங்க. இது எனக்காக அல்ல, அல்லது இந்த இங்க இருக்கக்கூடிய ஒரு தனிநபருக்காக அல்ல, அல்லாஹுக்காக கொடுத்திருக்கிறீங்க. அதனால இப்ப நாங்க அந்த இடத்திலிருந்து கலிகம் படிச்சு வரவேற்று வந்தோம். இது என்ன வரவேற்பு? தனவந்தர்களே, செல்வந்தர்களே, மதரசாக்களுக்கு மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய கரமுடையவர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வோட பாவங்களை மன்னிப்பான். ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் எப்படி பாவங்களை மன்னிக்கிறானோ, இந்த சேவைக்கு அவங்களோட பாவங்களை மன்னிச்சு நாளைய கியாமத்துடைய நாளையில இப்படி கலிகம்பு அடிச்ச வரவேற்பல்ல,
மலக்குமார்கள் பூஞ்செடிகளை எடுத்துக்கொண்டு அத்தர் தெளித்துக் கொண்டு அந்த சொர்க்கத்தினுடைய இன்பமான சொர்க்கத்துக்கு உங்களை வரவேற்று செல்வார்கள் மலக்குமார்கள். மிகப்பெரிய ஒரு சேவையை தனவந்தர்களே, செல்வந்தர்களே, நலம் விரும்பிகளே நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்காக, குர்ஆனுக்காக, ஹதீஸுக்காக. இது தனிப்பட்ட நபருக்காக அல்ல. எங்களுடைய அஸ்லம் மந்திரித்துமா மாஷா அல்லாஹ், நான் பேசவும் இல்லை அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறார். எங்க ஊரை சேர்ந்த அதே கட்சியில வேலை செய்கிற எங்களுடைய ரிஃபான் தோரா அவர்கள், அவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளணும். அஸ்லம் துரை ஏற்கனவே எனக்கு தெரியும், பல முறை எங்களுடைய ஜம்மியத்துல் உலமா ஆஃபீஸ்லையும் வந்து மாஷா அல்லாஹ் அன்னைக்கு எங்களோட எல்லாம் பேசிட்டு சொன்னாரு, உலமாக்களுடைய மஷூரா இல்லாம நான் எதையும் பாராளுமன்றத்தில் பேச மாட்டேன். மாஷா அல்லாஹ் அந்த வகையில் உலமாக்களுடைய ஆலோசனை அவர் அதை செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் எங்களுடைய இந்த புதிய அரசாங்கம் எங்களை குர்நாகல் மாவட்டத்துக்கு கிடைத்த ஒரு சொத்து அது. இதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எங்களுடைய சியாம் மந்திரித்துமாட சேவையை சொல்லிட்டு வந்து நான் இடையில திரும்பிட்டேன். அப்ப நசார் ஹாஜியாருக்கு இன்னைக்கு சமூகம் கொடுக்க கிடைக்கல, அவரும் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறார். அப்ப எங்களோட சியாம் மந்திரித்துமா அவங்க சொன்னாரு, ஹசரத் உங்களோட மதரசாவுக்கு போற ரோட்டை செய்யறதுக்கு. அப்ப நான் சொன்னேன், எவ்வளவு முயற்சி பண்ணினோம். ரிஷாத் பத்தி மந்திரித்துமாவும் வந்தாரு, சல்லி பாஸ் பண்ணினாரு. வாய்க்கு எட்டினது கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டல மாதிரி கடைசியில கிடைக்கல. சரி ஹைர், அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கணும். இன்றும் கூட தொடர்பில் இருக்கிறாரு. அதே மாதிரி எங்களை ஷாஃபி டாக்டர் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒருவர், பல விஷயங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி சியாம் மந்திரித்துமா சொன்னாரு, அது முழுசா ரோட்டை செய்யாட்டி. நான் சொன்னேன், முழுசா ரோட்டை செய்யாட்டியும் இந்த இந்த எங்களுடைய அந்த பண்ட்ல போயிட்டு அப்படியே மதரசாக்கு இறங்குற வழியில எத்தனையோ கார் பழுதா போயிட்டு, எங்களோட இங்க வந்த மதரசாக்கு வந்தவங்களோட கார் வாகனம், பெற்றோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்க இந்த வலிக்கு விழுகிற. உடனே மாஷா அல்லாஹ் சியாம் மந்திரித்துமா அவங்க எங்களுடைய யார் மந்திரி, எங்களுடைய ரிஜா ஹர்ஷா அவங்ககிட்ட சொன்னதோட சோயிப் மௌலவியோட மதரசாவா ரோடா என்று சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல எங்க சம்சி ஹாஜியார் தான் முன் வந்து அதை கெடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அழகாக செஞ்சார். அதனாலதான் அந்த இடத்துல இப்ப நாங்க அந்த பண்ட்ல இருந்து இறங்கி லேசா வாரோம். எப்போதும் எனக்கு ஞாபகம் வாரது இவங்க ரெண்டு பேரும், எங்களுடைய மந்திரித்துவமாவும் எங்களுடைய ஷியாம் மந்திரித்துவமாவும் ரிஷிஜா ஹர்ஷாவும் மைனால போற நேரத்தில் ஞாபகம் வாரது அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டிலிருந்து பாஸ்கெட் சாப்பாடு மாஷா அல்லாஹ். ஆண்கள் வீட்டில் இல்லாட்டியும் கூட பெண்கள் ஏதாவது தேடி ஒரு முட்டையோ எப்படியோ அவிச்சு ஒரு கருவாட்டு சம்பளம் சரி போட்டு மாஷா அல்லாஹ் மதரசாக்கு ஒரு பார்சல் சாப்பாட்டு அனுப்பிடுறாங்க. அல்லாஹ் கிருபை செய்யட்டும். இப்படி பெரிய ஒரு பங்களிப்பு இந்த ஊர்ல இருக்குது. அதே மாதிரி எங்களோட உலமாக்கள் சாதிக் மௌலவியிலிருந்து எங்களோட ஜம்மியத்துல் உலமாவில் இருக்கிற எல்லா உலமாக்களும், அதே மாதிரி எங்களுடைய இப்போது செக்ரட்டரியாக இருக்கிற எங்களுடைய முசம்மில் ஹசரத் அவர்கள், அதே மாதிரி எல்லாரும் தான், எல்லாருடைய பங்களிப்பு மாஷா. அடிக்கடி வருவாங்க, பேசுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் நான் இருக்கல, நான் வந்ததே காலை, நான் கொழும்புல இருக்கிறதுனால நான் கோல்ல தான் பேசிக்கொள்றேன், காலையில தான் வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்னுடைய மாணவர் தான் அர்ஷத் காரி, மாணவர் மட்டுமல்ல, என்னுடைய அமீன் டிராவல்ஸ் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ரஸா காஜியா, எல்லாரும் துவா செய்வோம். நல்ல ஒரு மனுஷன். எத்தனை பேரை கடனுக்கு ஹஜ்ஜி கூட்டிட்டு போயிட்டீங்க, இன்னும் கடன் கொடுக்க வேண்டிய ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர் மாஷா அல்லாஹ். ரஸா காஜியாருடைய கபர் அல்லாஹ் பிரகாசமாக்கணும். அவர் என்ற சாட்சியை முடிச்சுக்கிறாரு. சாட்சியோட மகன் தான் அர்ஷத் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அர்ஷத் காரிக்கு பொறுப்பு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அழகாக செஞ்சு போறாரு. அங்கே ஆண்கள் மதரசா, அதுவும் என்னுடைய மாணவர் தான் ஜமீல் மதரசா சபீர் ரஷாதில் ஓதினவர் பசியாலையில். அங்கே ஜமீல் மௌலவி அதிபராகவும் இந்த இடத்துல அர்ஷத் காரியம் அதிபராகவும் நியமிச்சேன். எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டு செய்ய கஷ்டம். ஜம்மியாட வேலை, பசியால மதரசாட வேலை, பொது வேலை, ஓடியே தேஞ்சு போயிட்டேன் இப்ப. அதனால மாஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா எனக்கு தந்த பெரிய கரங்கள் தான் அர்ஷத் ஹாபிஸும் எங்களுடைய ஜமீல் மௌலவியும், அவரோடு இருக்கிற என்ற சகோதரன் இனாமுல் ஹசன். எல்லாத்த விட பெரிய பங்களிப்பு இனாமுல் ஹசனுடைய மாஷா அல்லாஹ். மேனேஜராக அப்படி இப்படி, அதே மாதிரி எங்களுடைய நிர்வாகம் எல்லாரும் தான் மாஷா அல்லாஹ். ஹனிஃபா ஹாஜியும் வந்திருக்கிறார். நான் ஆரம்பத்தில் பார்த்தேன், முகத்தை காணல, கோவிச்சு கொண்டு சரி போயிட்டாரோ தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறாருங்கிற ஹனிஃபா ஹாஜியா கேட்பார், ஹசரத் முட்டை வாங்க வரல, இந்த ஊருக்குள்ள நிறைய கோழி ஃபார்ம், எல்லா கோழி ஃபார்ம்ல இருந்து முட்டை கிடைக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதுல விசேஷமா ஹனிஃபா ஹாஜியார் விட மாட்டார், ஏன்னா முட்டை புட்டியை கொண்டு போய் தருங்க அப்படின்டுவா. அல்ஹம்துலில்லாஹ் முட்டை மட்டுமல்ல, நிறைய உதவி. அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் ஹக் ஹாஜியார் தொடுத்து எங்களுடைய எல்லாருமே இந்த ஊருக்குள்ள பெரிய உதவி. அதனாலதான் இந்த மதரசா வளர்ந்து கொண்டிருக்குது. மதரசாக்கு எந்த வருமானமும் இல்லை, எளிமையான முறையில் ஆரம்பிச்சோம். அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். எங்களுக்கு வேணும் கலிமத்தில்லா, அங்கள் ஆண்கள் மதரசா, இங்க பெண்கள் மதரசா. எனக்கு ஒரு சந்தோஷம், ரெண்டையும் அல்லாஹ் என்ன காரணமாக்கினான் ஆரம்பிக்கிறது. மாஷா அல்லாஹ் ஏதோ ஆரம்பிச்சு வச்சுட்டோம், இப்போ வண்டி ஓடுது, ஓட்டணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா எப்படியாவது நடத்தி கொண்டு போறான். அதனால இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நேரம் போதா.
அதனால மாஷா அல்லாஹ் எங்களுடைய உமர்தீன் ஹசரத் அவர்கள் ஜம்மியாவினுடைய எத்தனையோ வேலை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அதே மாதிரி எங்களுடைய மற்ற உலமாக்கள் எல்லாரும் தியாகத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. சில வார்த்தைகள் பேசுவாங்க. இன்றைக்கு நாங்க இந்த காணி வாங்கிட்டோம், இப்ப பில்டிங்கை கட்டி முடிக்கணும். நான் நினைக்கிறேன் எங்கட வைட் ஹாஜியார் இன்ஷா அல்லாஹ் நீர்கொழும்புல இன்னும் பல நபர்களை பேசி தருவார். அவரோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிராஸ் ஹாஜியார் அவர்கள் மாஷா அல்லாஹ் எங்களுடைய அதே போல யாரு ரிஃபாஸ் ஹாஜியார் அவர்களும் அவங்களும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு இந்த விஷயத்துக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு இந்த மதரசாவை கட்டி எழுப்புறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால் ஏண்ட பங்களிப்புகளை செய்யுங்க, ஆட்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. எங்களுடைய மந்திரித்தும் அஸ்லம் அவர்களும் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு என்னுடைய தலைமையுடைய இதுக்கு அங்கால நீட்டுறது பொருத்தம் அல்ல. அதனால இத்தோட நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தலைமையுரையை முடித்துக் கொள்ளுகிறேன். யாருடையாவது பேர் சொல்லப்படலண்டா மன்னிச்சு கொள்ளுங்க. நீங்க பொதுவாக நாங்கள் அழைப்பு கொடுத்ததே மதரசாவோடு தொடர்புள்ளவர்கள் உதவி செய்யறோம். எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லாஹ் உங்களுடைய இருவுலக வாழ்க்கையை பிரகாசமாக்கி அல்லாஹ் இன்னும் கைர்களை பரக்கத்துகளை தந்து அல்லாஹ் உங்களை இரு உலகத்திலையும் செழிப்போடு வாழ வைக்கணும் என்ற துஆவோடு என்னுடைய இந்த தலைமையுரையும் வரவேற்புரையும் முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.